வணக்கம் நண்பர்களே. நேரம் சரியாக 10 மணி. இரவின் மடியில் நுழைந்திருக்கிறீர்கள். 30 வயசுக்கு மேலே கல்யாணமாகாத ஒரு மிடில் கிளாஸ் ஆண் ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த ஆணோடைய அதிகபட்ச கனவு என்னவா இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? நிம்மதியாக உட்காரணும் அப்படிங்கிறதாங்க. நிறைய சுமந்துட்டணும், தெரியாமல் வந்து மோதிட்டணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நிறைய கவலையோடு ஓடிட்டு இருக்க ஆண்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. எங்கேயாவது இந்த சுமையை இறக்கி வச்சு உட்கார மாட்டோமா அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் அப்பாவுக்கு பென்ஷன் வரல, அப்பாவுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும், அம்மாவுக்கு முட்டி வலி இருக்குது, அக்கா குழந்தைக்கு அடுத்த மாதம் காது குத்து இருக்குது, இதுக்கெல்லாம் நம்ம எங்கே போய் கடை வாங்குவோம், யார்கிட்ட வாங்குவோம் அப்படின்னு ஒரு பக்கம் சிந்தனையும், இன்னொரு பக்கம் இஎம்ஐ கட்டல அப்படின்ற மெசேஜையும் தாண்டிட்டு இருக்க நிறைய இளைஞர்கள் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னைக்காவது ஒரு நாள் இந்த உலகம் மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தாங்க ஓடிட்டு இருக்காங்க. ஆமாங்க, இங்கே 25 வயசுக்கு மேலே ஒரு இளைஞர் 30 வயசுலேருந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அந்த இளைஞர்களை தயவு செஞ்சு நீங்கள் எந்த இதுவுமே கேள்வி கேட்டு கொள்ளாதீங்க. நீ எப்போ செட்டில் ஆக போகிற, என்ன பண்ண போகிற அப்படின்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஏன்னா அவங்க சக்திக்கு மீறி எதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா ஒரு நிதர்சனமான உண்மையும் கூட, யதார்த்தமான உண்மையும் கூட. ஒரு 30 வயசுக்கு மேலே ஒரு இளைஞர் கஷ்டப்பட்டு இருக்காருன்னா அவருக்கு முடிஞ்ச ஆறுதல் சொல்லுங்கள், அன்பு செலுத்துங்க, இல்லைன்னா விலகி நடங்க. ஏன்னா அவங்க சக்திக்கு மீறி நிறைய ஏதோ ஒன்று இந்த உலகத்தை சாதிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை. இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி அதில் கொடுங்க. அப்புறம் வேறு ஏதாவது கருத்து சொல்லலாம், மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். மீண்டும் நாளை இதே நேரம் இதே சந்திப்போம். நன்றி நண்பர்களே.